சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிதம்பரம் தெற்கு வீதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் சிதம்பரம் நகருக்கு வருகை தந்து ஐயா இளைய பெருமாள் திருவுருவ சிலை மற்றும் இளைய பெருமாள் அரங்கம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. எனவே நிர்வாகிகள் அதிக அளவில் வாகனங்கள் எடுத்து வர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரபாழி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகிகள் ஜவகர், கதிரவன், தமிழ்வளவன், சக்கரவர்த்தி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகராணி, கிள்ளை பேரூராட்சி நகர செயலாளர் விசு, பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை, சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன், இணை செயலாளர் சரித்திரன், நகர பொருளாளர் பேட்டை ரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே ஆண்டி சிறுவள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் செல்வி தம்பதியினர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கூலி வேலை செய்து வந்த சுரேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக தொடர்ச்சியாக வேலைக்கு செல்ல முடியாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் அவரது மனைவி செல்வி என்கிற எப்சி காஞ்சிபுரம் பொன்னேரி கரை பகுதியில் செயல்பட்டு வரும் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன் வேலைக்கு சேர்ந்த செல்வி மாலை வெகுநேரமாகி வீடு திரும்பாததால் அவருடைய கணவர் சுரேஷ் மற்றும் உறவினர்கள் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் நிறுவனத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு வெளிக்கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் சுவரேறி குதித்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு பணிபுரியும் செந்தில் என்பவர் மதுபோதையில் படுத்து கிடந்துள்ளார். இதையடுத்து சுரேஷும் அவருடைய உறவினரும் கம்பெனி முழுவதும் செல்வியை தேடி உள்ளனர். அப்போது வீணாகும் அட்டைகள் சேமிக்கும் இடத்தில் செல்வி தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்தார். மேலும் செல்வி அணிந்திருந்த 6 பவுன் நகைகளும் காணாத நிலையில் இதுகுறித்து அவரது கணவர் பொன்னேரிக்கரை காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதன் பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்து தடயங்களை சேகரித்து செல்வியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் குவிந்த விசிகவினர் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீப எழிலரசு, மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், ஒன்றிய செயலாளர் சத்யா, கதிர்பூர் கோபி, ஆர்ப்பாக்கம் சந்திரசேகர், வழக்கறிஞர் லோகநாதன், பாக்குப்பேட்டை சதீஷ், கோனேரிக்குப்பம் சுதாகர் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு சாலையில் உள்ள விசிக அலுவலகத்தில் கட்சியின் ஒன்றிய அவசர ஆலோசனை கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாலமேட்டில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் தலித் மக்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதையும், வெளியிலிருந்து வரும் தலித்துக்களுக்கு தங்குவதற்கு வாடகை வீடு வழங்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிப்பது என ஆலோசித்தனர். இந்த கூட்டத்தில் விசிக மாநில மாவட்டம் ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள், அனைத்து முகாம் செயலாளர்கள், விடுதலை மகளிர் இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். கடந்த வாரம் பாலமேட்டில் பாரக்கில் தெருவில் நடந்த கும்பாபிஷேக நிகழ்வை புறக்கணிக்கின்ற விதமாக பாலமேட்டில் உள்ள 18 சமுதாயங்களும் சேர்ந்து படையர் சமுதாயத்தை மட்டும் வைத்துவிட்டு யாரும் அந்த கோயிலுக்குள் செல்லக்கூடாது,
யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. மேலும் விடுதியுடைய தலைவர் படத்தை போட்ட எந்த பேனர்களையும் சாமி கும்பாபிஷேகம் என்ற பெயரிலே ஊருக்குள்ளே வைக்கக்கூடாது என்று பல தீர்மானங்களை மடத்து கமிட்டி என்ற பெயரிலே அறிவித்து, குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கின்ற விதமாக தீர்மானத்தை நிறைவேற்றி அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது, குறிப்பாக அந்த மடத்து கமிட்டி என்ற பெயரில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய அவர்கள் அனைவர் மீதும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்திதான் நாளை கலெக்டர் அவர்களையும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் விடுதலை கட்சி சார்பாக சந்தித்து மனு செய்ய இருக்கின்றோம். அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மதுரை மாவட்டம் தழுவிய அளவில் பாலமேடு மடத்து கமிட்டி நிர்வாகிகளை கண்டித்தும் அதற்கு துணை புரிகின்ற அனைவரையும் கண்டித்தும் மாபெரும் தொடர் மறியல் போராட்டம் நடத்துவது என்பதை தீர்மானமாக இங்கே நிறைவேற்றி அடுத்த கட்டமாக கலெக்டர் அவர்களையும் SP அவர்களையும் சந்திக்க தயாராகிறேன். ஊர்சேரி சிந்தனை வளவன், மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் VCக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கட்சி அலுவலகமான மறைமலை நகரில் செங்கல்பட்டு முதன்மை செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய பொறுப்பாளர்களான ஆத்தூர் ராஜ்குமார், வண்டலூர் சீனிவாசன், தெல்லிமேடு தென்னரசு, ராஜேஸ்வரி, பொன்னம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், மேனாள் துணை பொதுச் செயலாளர் சுக விடுதலை செழியின் மேலிட பொறுப்பாளர் செங்கே தமிழரசன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் கராத்தே பாண்டியன் ஆகியோர் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பும் பெருந்திரளர் பேரணி தொடர்பாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மற்றும் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் மறைமலை நகர செயலாளர்களான வீரா, மணிமாறன் மற்றும் திருப்போரூர் ஒன்றியம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், மறைமலை நகரம் மற்றும் கூடுவாஞ்சேரி நகரம் ஆகிய பகுதி சார்ந்த VCக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,